திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன், வயது 44, கூலி தொழிலாளி. இவரது மனைவி பூங்கொடி. இவர்களுக்கு 9 வயதில் கயல்விழி என்ற மகளும் 7 வயதில் நிதர்ஷன் என 2 பிள்ளைகள். 3 ஆண்டுகளுக்கு முன் வேலைக்காக கிருஷ்ணன் குடும்பத்துடன் சென்னைக்கு சென்றார். அங்கு பல இடங்களில் தங்கி கூலி வேலை செய்து வந்தார். அப்போது பூங்கொடிக்கு இன்னொரு ஆணுடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இதனால் தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. ஓராண்டுக்கு முன்பாக கணவன் குழந்தைகளை தவிக்க விட்டுவிட்டு பூங்கொடி போய்விட்டார். மனைவி பிரிந்து சென்றதால் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள முடியாமல் கிருஷ்ணன் மனமுடைந்தார். தினமும் மது குடிக்க தொடங்கியுள்ளார். தீபாவளி பண்டிகைக்காக கிருஷ்ணன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு சொந்த ஊருக்கு சென்றார். மீண்டும் சென்னைக்கு செல்லாமல் ஊரிலேயே இருந்துள்ளார். நேற்றிரவு வீட்டின் அருகே கயல்விழி, நிதர்ஷன் இருவரும் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது கிருஷ்ணன் வழக்கம் போல ஃபுல் போதையில் வீடு திரும்பியுள்ளார். அவரை பார்த்து விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் ஓடோடி வந்தனர். அவர்களை வீட்டிற்குள் அழைத்து சென்ற கிருஷ்ணன் சாப்பாடு கொடுத்து தூங்க வைத்துள்ளார். மனைவியை பிரிந்து பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் விரக்தியில் இருந்த கிருஷ்ணன் பிள்ளைகளை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். தூங்கிக் கொண்டிருந்த மகனின் கழுத்தை துண்டு மற்றும் லுங்கியால் ஒருவர் பின் ஒருவராக இறுக்கிக் கொன்றார். பிள்ளைகளை கொலை செய்த பிறகு மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காலை வெகு நேரமாகியும் கிருஷ்ணன் வீடு திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் வீட்டில் ஜன்னல் வழியாக பார்த்துள்ளனர். அப்போது கிருஷ்ணன் தூக்கில் தொங்குவதையும் தரையில் மகள் சடலமாக கிடப்பதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சேத்துப்பட்டு போலீசார் 3 உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். கிருஷ்ணன் வீட்டில் ஆய்வு செய்தபோது அவர் எழுதிய கடிதம் ஒன்று கிடைத்தது. அதில் என் சொத்து மற்றும் நகைகளை வாங்கி கொண்டு பூங்கொடி ஏமாற்றிவிட்டாள். அவளுக்கு குழந்தைகள் மேல் கொஞ்சம் கூட பாசம் இல்லை. அவளின் குடும்பமே சரியில்லை. கள்ளக்காதலிலிருந்து அவளுக்கும் அவளின் அப்பா அம்மாவுக்கும் தண்டனை கொடுக்க நினைத்தேன். குழந்தைகளுக்காக அதை செய்யவில்லை. குழந்தைகள் அவளுடன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறப்பதை விட என்னுடன் இறப்பதே நல்லது என கிருஷ்ணன் கடிதத்தில் எழுதியுள்ளார். இதுகுறித்து சேத்துப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.